ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம டே 1லேயே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு பார்ட் மட்டும் அன்றைக்கி கொடுத்துருந்தேன். இன்னொரு பார்ட் நான் டே 3ல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் அந்த சிலபஸ் டாப்பிக்கை ரெண்டாக பிரித்து டே 1 பார்ட் 1 பார்ட் 2 அப்படி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அது பார்ட் 1 டே 1 அன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓவரால் லோட் கொடுத்துருந்தா உங்களுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அன்றைக்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க சிலர். அப்படிங்கும்போது அதனால தான் அன்னைக்கு கொஞ்சம் லிமிட்டாக கொடுத்துட்டு இன்றைக்கி 1 by 1 கொடுத்துட்டு வரேன். ஏற்கனவே மார்னிங் பார்ட் 2ல் ஆக்சுவலாக இது பார்ட் 2னா இன்றைக்கி நான் 4 வீடியோ கொடுத்தேன் அப்படின்னாலும் அது உங்களுக்கு பார்ட் 2 கணக்கு தான். ஏன்னா இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் வீடியோ லென்த்தை பொறுத்து உங்களுக்கு நான் பார்ட்டு பிரிச்சிடுவேன். பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி நான் பிரிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா நான் ஒரே இதில் எல்லா டாப்பிக்கையும் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க படிக்கிறக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் அதாவது ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் நான் பிரித்து கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மார்னிங் கொடுத்த டாப்பிக்கில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்துருப்பீங்க. அது நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு இப்போ வேலு நாச்சியார் இந்த டாபிக் வந்திருக்கும். இது நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த டாபிக் வந்துடும். அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிச்சிடலாம். நம்ம முக்கியமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? அதில் ஸ்டடி டிக்கு பண்ணிக்கோங்க. ரிவிஷன் ஈவினிங் ஒன்லைனர் மாதிரி நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது அதை காதில் கேட்டுட்டு நீங்கள் ரிவிஷன் டிக் பண்ணிக்கோங்க. அந்த டிக் பண்ணுறதோட எஃபெக்ட் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். இவ்வளோ படிச்சிருக்கிறோமா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத அந்த டிக் பண்ணுறதோட எஃபெக்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம டாபிக் குள்ளே போகலாமா? ஓகே, வேலு நாச்சியார் இது ஆக்சுவலாக 10th ஸ்கூல் புக்கு, 11th ஸ்கூல் புக்கு, லோ ஸ்டாண்டர்டில் ஒரு கொஞ்சம் தமிழ் புக்கில் ஒரு இடத்துல இருக்குது. அது ப்ளஸ் அவுட் சோர்ஸு ப்ளஸ் வெளியில் வேறு இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன் அதை இதுக்கு நான் நீங்கள் தான் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே, இது ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அது நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, ஸ்கூல் புக்கில் இதுதான் போட்டிருக்காங்க அப்படின்லாம் வரக்கூடாது. நம்ம அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டையும் எடுத்துருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் இருக்க தான் செய்யும். அது என்னென்னு அந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். அது நான் எனக்கு மேக்ஸிமம் அதில் எது கரெக்டு அப்படின்னு நான் கெஸ் பண்ணி தான் நான் இது பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உள்ள பாயிண்ட்டுக்கு வரும்போது சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்ம வேலு நாச்சியார் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு தானே வேலு நாச்சியாரை என்னன்னு சொல்லுவோம், தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜான்சி ராணி கூட பார்த்தீங்கன்னா அவங்க 60 வருஷத்துக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் வந்துட்டாங்க. ஜான்சி ராணிக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் அவங்க அவங்க போராட்டத்தில் வெற்றி பெற்றவங்க தான் நம்மளோட வேலு நாச்சியார். அது எப்படி தென்னாட்டின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்மளை விட்டால் வடநாட்டின் வேலு நாச்சியார் ஜான்சி ராணின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? ஆக்சுவலாக நமக்கு தென்னாட்டின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி ராணி மங்கம்மாள் அப்படிலாம் இருக்குது. ஆனால் ப்ராப்பராக எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார்னு சொல்கிறது பேசிக்காக சொல்கிறாங்க. இருந்தாலும் அதோட பேசிக் கதைகள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் என்ன விளக்கங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ராணி மங்கம்மாள் அவங்க வெள்ளையர்கள்லாம் ஆங்கிலேயர்களாக வரக்கு முன்னாடியே வந்தவங்க ராணி மங்கம்மாள்லாம். ஓகேங்களா? ராணி மங்கம்மாள்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்துலாம் அவங்க போர் புரியல. அவங்க ஆங்கிலேயர்கள் வரக்கு முன்னாடியே வந்தவங்க தான் ராணி மங்கம்மாள். ஆனால் நம்மளோட வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவங்க. ஓகேங்களா? வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவங்க. அதே மாதிரி ஜான்சி ராணி பார்த்தீங்கன்னா அவங்களும் வாரிசுரிமை, அந்த வாரிசிலப்பு இது கொண்டுட்டு வருவாங்க. அதுக்காக வாரிசுரிமைக்காக போர் பண்ணவங்க தானே தவிர ஆங்கிலேயரை எதிர்த்து போர் பண்ணி இந்த அளவுக்குலாம் எஃபெக்ட் இல்லை. வேலு நாச்சியாரோட அளவுக்கு ராணி மங்கம்மாள் ஆகட்டும் ஜான்சி ராணி ஆகட்டும் யாருமே வேலு நாச்சியாரோட அளவுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக
தென்னாட்டின் ஜான்சி ராணி ராணி மங்கம்மாள்னு ஒரு சில இடத்துல இருக்குது. தென்னாட்டின் ஜான்சி ராணி வேலுநாச்சியார்னு ஒரு சில இடத்துல இருக்குது. நமக்கு ஆப்ஷனை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்ல பாருங்க, ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து படித்தோம்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எக்ஸாமில் கீழே பார்த்தீங்கன்னா கீ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டை தான் ஆன்சராக கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ நான் அதுக்கு பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து வேலுநாச்சியாரை பற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்கூல் புக்காக அவுட் சோர்ஸாக எதுவாக இருந்தாலும் நம்ம புளியை கரைச்சி ரசம் வைக்கிறோம். இதை கரைச்சி குடிக்க மாட்டோமா? வாங்க பார்த்துக்கலாம். 1730 பிறந்தாங்க, 1796 இறந்தாங்க வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. ஆனால் அவுட் சோர்ஸில் 1730 பிறந்தாங்க, 1790 இறந்தாங்க அப்படிங்கிறத அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டு. இது எக்ஸாம் எழுதியிருக்கிற கீழே பார்த்தீங்கன்னா அதில் கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டை தான் கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1790 தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க இறப்பு வருடம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்கூல் புக்கில் 1730 to 1796 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட் சோர்ஸில் 1730 to 1790 கொடுத்துருக்காங்க. 1790 தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆன்சர் கீழேயும் அதுதான் கரெக்டுன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம 1790 எடுத்துக்குவோம். ஏன்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீழேயே வந்து 1790 தான் கொடுக்குறாங்க. ஸ்கூல் புக்கை நம்பிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போனோம்னா நம்ம பாஸ் ஆக வேண்டாமா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போகலாம். வேலுநாச்சியாரை பற்றி படிக்கும்போது நிறைய உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நம்ம சப்ஜெக்டுக்காக படிக்கிறோங்கிறத தாண்டி ஒரு லேடியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இருந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு உண்மையிலே ஒரு பெருமை தான். பாருங்களேன், அவங்களோட பெற்றோர் வேலுநாச்சியார் அவர்களோட பெற்றோர் பேர் பாருங்க, செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள். இந்த ஒரு சில இதில் வந்து நான் பெற்றோர்கள் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அவுட் சோர்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? வேலுநாச்சியாரோட பிறப்பு 1730, வேலுநாச்சியாரோட இறப்பு 1790. வேலுநாச்சியார் அவர்களுடைய பெற்றோர் பெயர், தந்தை பெயர் செல்லமுத்து சேதுபதி, தாயார் பெயர் சக்கந்தி முத்தாத்தாள். வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் அவங்க அரச குடும்பத்தில் பிறந்த ஒரே பெண் வாரிசு, அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது. செல்லமுத்து சேதுபதி வந்து ராமநாதபுரம் மன்னர். ஓகேங்களா? இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் மகளாக பிறந்த ஒரே பெண் வாரிசு வேலுநாச்சியார். அவங்க வந்து அவங்களோட ஆண் ஒரு பையனை எப்படி வளர்த்தணுமோ அதுக்கு மேலே அவங்க வந்து அவங்களோட மகளை வளர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது. வேலுநாச்சியாருக்கு வந்து வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை எல்லா தற்காப்பு கலைகளும் தெரியும். போர்க்கருவிகளை கையாளவும் அவங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் முக்கியம். அவங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைகள் பாருங்க, வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைகள். போர்க்கருவிகளையும் அவங்களுக்கு கையாள தெரியும். வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள், இது ரொம்ப முக்கியம், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. அந்த உருது அப்படின்றது பாருங்க, அது வந்து இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஸ்டின்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள் வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இந்த மொழிகளில் புலமை பெற்றவர். ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகளில் புலமை பெற்றவர் தான் நம்ம வேலுநாச்சியார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க வந்து 1746 1746 அவங்களோட வேலுநாச்சியாரோட 16 வயதில் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. மேரேஜ் யாரோட மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியாருக்கும் 1746 வருடம் திருமணம் முடிக்கப்பட்டது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. வேலுநாச்சியாரோட மகள் பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பாருங்க, இது நிறைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 1772 வருஷம் ஜூன் 21 ஜூன் 21 அப்படியெல்லாம் இது வரைக்கும் எதுலேயே கேட்கல. இருந்தாலும் நம்ம அவுட் சோர்ஸ் அப்படின்னு படிக்கும்போது அது சம்மந்தமான அத்தனையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எக்ஸாம் டைமில் ஆக்சுவலாக வந்து சில
டாபிக் வந்து அவுட் சோர்ஸே அவங்க எதுக்குமே இது வரைக்கும் போகலை. சில டாப்பிக்கை அப்படி அப்படியே அவுட் சோர்ஸ் இது வரைக்கும் தேடி போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த தேடி போகிற அவுட் சோர்ஸ் பக்கத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் தேடி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது பெட்டராக இருக்கும். 1772 வருடம் ஜூன் 21 தேதி காளையார் கோவில் அரண்மனையை ஆங்கிலேயர்கள் வந்து தாக்குறாங்க. காளையார் கோவில் அரண்மனை முத்துவடுகநாதருக்கும் யாருக்கு, ஆற்காடு நவாப் கூட சேர்ந்து, ஆற்காடு நவாப் வந்து அவரோட ஆங்கிலேயர்களோட பின்புலத்தில் இருக்கிறவர் தானே ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் கூட யார், லெஃப்டினன்ட் கார்ன் பான்ச்சோர். இவங்களுக்கு இடையில போர் நடக்குது. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. 1772 வருடம் ஜூன் 21 தேதி காளையார் கோவில் அரண்மனை ஆங்கிலேயர்களான ஆற்காடு நவாப் மற்றும் லெஃப்டினன்ட் கார்ன் பான்ச்சோர் அவங்களுக்கும் நம்ம முத்துவடுகநாதருக்கும் இடையில போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும்போது அந்த போரில் வந்து 1772 வருஷம் ஜூன் 21 தேதி காளையார் கோவில் தாக்கத்தில் வந்து முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். முத்துவடுகநாதர் இறந்த வருடம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க 1772. எந்த இடத்தில் நடந்த போரில் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னா காளையார் கோவில் அரண்மனையில் நடந்த தாக்கத்தால் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். அப்போ படைத்தளபதி யாரு, முத்துவடுகநாதரை கொல்லப்பட்டார் இல்லைங்களா, அந்த படைத்தளபதி யார் அப்படின்னா லெஃப்டினன்ட் கார்ன் பான்ச்சோர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், பூலித்தேவர் படிச்சிருப்போம். பூலித்தேவர் வந்து கடைசியில் வந்து யாரால் வந்து எந்த ஆங்கிலேய படைத்தளபதி வந்து வெற்றி கொண்டார் பூலித்தேவரை அப்படின்னா யாரு, கேப்டன் கேம்பல். படித்தோம் இல்லைங்களா? இன்னொரு டைம் அதெல்லாம் அந்த பேரெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண தான் வரும். நான் அதுக்கு ஷார்ட்கட் கூட நான் கொடுக்குறேன். பூலித்தேவரை வந்து கடைசியில் பூலித்தேவர் வந்து தோற்று போனதுக்கு காரணம் யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல் என்ற படைத்தளபதி. அதே மாதிரி முத்துவடுகநாதருக்கு லெஃப்டினன்ட் கர்னல் பான்ச்சோர். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மேஜர் வானர்மேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இது வரைக்கும் பூலித்தேவரை படித்தோம். பூலித்தேவரை கடைசியில் வெற்றி கொண்டது யார், கேப்டன் கேம்பல். அதே மாதிரி முத்துவடுகநாதர்னா லெஃப்டினன்ட் கர்னல் பான்ச்சோர், வீரபாண்டிய கட்டபொம்மன்னா மேஜர் பானர்மேன். இது படிக்க தாங்க வரும். இது வந்து எடுத்த உடனே எனக்கு வந்து ஐயோ ஞாபகம் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க. காளையார் கோவில் அரண்மனையை தாக்கம் பண்ணியிருக்காங்க. ஆற்காடு நவாபோட சேர்ந்து லெஃப்டினன்ட் கர்னல் பான்ச்சோர் அப்படிங்கிற படைத்தளபதி தலைமையில். அப்போ வந்து முத்துவடுகநாதர் வந்து அந்த தாக்கத்தில் வந்து இறந்துடுறாரு. இனிமேல் தான் வந்து நம்ம வேலுநாச்சியாரோட பலம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ வந்து அவங்க வந்து வேலுநாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியார் அவங்க வந்து கை குழந்தையாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு குதிரையில் ஏறி வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்களோட குட்டி குழந்தைய எடுத்துக்கிட்டு மகளை எடுத்துக்கிட்டு திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் வந்து கோபால நாயக்கர் அவங்கக்கிட்ட வந்து பாதுகாப்புக்காக அங்கே வந்துடுறாங்க. 8 வருஷம் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த 8 வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம படிப்போம். ஆக்சுவலாக வந்து விருப்பாட்சி பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து விருப்பாட்சி நியர்பை தான், அதனால் அடிக்கடி அந்த ஊரை வந்து நாங்கள் பார்ப்போம். விருப்பாட்சி வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தோம்னா அந்த லைன்ஸ் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அங்கே வந்து கோபால நாயக்கர்கிட்ட தான் வந்து 8 வருஷம் வேலுநாச்சியார் அவங்களோட கை குழந்தையோட குதிரையில் ஏறி வந்து தஞ்சமடைகிறாங்க. அந்த 8 வருஷத்தில் அங்கே இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம பார்ப்போம். அங்கே வந்து இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவு ஒரு படை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேலுநாச்சியாரோட இராணுவ தலைவர் இல்லை அமைச்சர் இல்லை தளவாய் எல்லாம் ஒரே மீனிங் தான். இராணுவ தலைவர் ஆர் தளவாய் ஆர் அமைச்சர் எல்லாம் ஒரே மீனிங் தான். வேலுநாச்சியாருடைய தளவாய் யார், தாண்டவராயர். அவர் வந்து கடிதம் எழுதுறாரு ஹைதர் அலிக்கு. வேலுநாச்சியார் சார்பில் வேலுநாச்சியார் உதவியுடன், வேலுநாச்சியாருக்கு தான் உருது மொழி தெரியுமாச்சு,
அந்த உருது மொழியில தான் கடிதம் எழுதுறாங்க. ஹைதர் அலிக்கு உருது மொழியில் வேலுநாச்சியார் சார்பில் அமைச்சர் தாண்டவராயர் தான் வந்து எழுதுறாரு. வேலுநாச்சியார் தான் வந்து அதை பற்றின விளக்கம் கொடுக்குறாங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப்பு, எனக்கும் இந்த மாதிரி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த மாதிரி பிணக்குகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வேணும், எனக்கு 5000 காலாட்படைகளையும் 5000 குதிரைப்படைகளையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ வந்து ஹைதர் அலி அவங்களோட மொழி திறமையை வந்து வியந்து, ஏன்னா அவங்களுக்கு எப்படி உருது மொழி தெரியுது, அவங்களோட குழந்தையோட கணவர் இறந்துட்டாரு, இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை வியந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திண்டுக்கல்ல அவருடைய ஹைதர் அலிக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து அவருடைய ஹைதர் அலியோட கோட்டை இருக்குது. ஓகேங்களா, ஹைதர் அலியோட கோட்டை திண்டுக்கல்ல இருக்கிற ஹைதர் அலியோட கோட்டையில் அவருடைய படைத்தளபதி ஹைதர் அலியோட படைத்தளபதி வந்து சையதிடம், திண்டுக்கல் கோட்டைக்கு வந்து அவர் தான் இன்சார்ஜ், சையது அப்படிங்கிற படைத்தளபதி தான் இன்சார்ஜ். அந்த திண்டுக்கல் கோட்டை சையது அப்படிங்கிற படைத்தளபதி கிட்ட நீங்கள் வந்து வேலுநாச்சியாருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாரு. உடனே வந்து அவங்களுக்கு 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை கொடுக்கறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேலுநாச்சியார் வந்து உளவாளிகளை நியமிக்கிறாங்க. எங்கெங்கே அப்படின்னா, சிவகங்கைக்கும் காளையார் கோவில்லையும் பிரிட்டிஷார் வந்து எங்கெங்கெல்லாம் ஆயுத கிடங்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உளவாளிகளை வந்து நியமிக்கிறாங்க வேலுநாச்சியார். அதே மாதிரி வேலுநாச்சியார் ஓட படை எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், இதெல்லாம் அவுட் சோர்ஸில் இருக்குது, கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, வேலுநாச்சியாரோட படை வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் படை ஒன்று ரெடி பண்ணுறாங்க, காளையார் கோவில் படை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. திருப்பத்தூர் படைக்கு நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் அப்படிங்கிற கள்ளர் தலைவர்களையும், காளையார் கோவில் படைக்கு வந்து மருது சகோதரர்களையும் படைக்கு வந்து நியமிக்கிறாங்க. எங்கெங்கே படை, வேலுநாச்சியார் வந்து எங்கெங்கே படை உருவாக்குறாங்க, திருப்பத்தூர் படைன்னு ஒன்று உருவாக்குறாங்க, காளையார் கோவில் படைன்னு ஒன்று உருவாக்குறாங்க. திருப்பத்தூர் படைக்கு யார் யார் தலைவராக இருக்காங்க, நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் அப்படிங்கிற கள்ளர் தலைவர்கள் தான், கள்ளர்கள் தலைவர் இடத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதை வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த இனம் இதெல்லாம் படிக்கிறோமா, அதெல்லாம் இல்லை, நமக்கு வந்து விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், நம்ம எல்லாமே படிச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. திருப்பத்தூர் படை காளையார் கோவில் படை, காளையார் கோவில் படைக்கு மருத சகோதரர்களையும், திருப்பத்தூர் படைக்கு நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் என்ற கள்ளர் இன தலைவர்களையும் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ அதுக்கு ரிசல்ட் இப்போ எல்லாம் ரெடி பண்ணுறாங்களா, அப்போ வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேலுநாச்சியார் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த வெற்றி அடைஞ்ச விதம் எப்படின்னு பாருங்கள். திருப்பத்தூர் கோட்டை வந்து எப்படி கைப்பற்றுறாங்க, நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் அவர்களோட 3000 படை வீரர்களும் 8 பீரங்கி இதையும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, திருப்பத்தூர் கோட்டை வந்து தாக்கும்போது நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் அவர்கள் தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தானா அப்படின்னா 3000 படை வீரர்களும் 8 பீரங்கி இதை வந்து வச்சு தான் அவங்க வந்து திருப்பத்தூர் கோட்டையை வெற்றி அடைகிறாங்க. திருப்பத்தூர் கோட்டை இப்போ வேலுநாச்சியார் கைக்கு வந்துருச்சு. அடுத்த கட்டமாக எங்கே போகிறாங்க, சிவகங்கை காளையார் கோவிலை கைப்பற்ற போகிறாங்க. கடைசியாக தான் சிவகங்கைக்கு போவாங்க. அடுத்தது வந்து இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து திருப்பத்தூர் இருக்கும், அப்புறம் வந்து காளையார் கோவில் இருக்கும், அடுத்தது தான் சிவகங்கை இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து திருப்பத்தூர் கோட்டையை வந்து நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் தலைவர்கள் ப்ளஸ் 3000 படை வீரர்கள் ப்ளஸ் 8 பீரங்கி குண்டுகள் எல்லாம் பீரங்கி இது எல்லாம் வச்சு அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றிடுறாங்க. 2வது பிளேஸாக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோவில் போகிறாங்க. கோபாலநாயக்கர் ப்ளஸ் ஹைதர் அலியோட இராணுவ உதவியுடன் மருத சகோதரர்களோட உதவியோடு காளையார் கோவிலை கைப்பற்றல் செய்கிறாங்க. 3rd எங்கே போகிறாங்கன்னா, சிவகங்கை கோட்டைக்கு போகிறாங்க. ஓகேங்களா, சிவகங்கை கோட்டைக்கு விஜயதசமி நாளன்று தனது பெண்கள் படைப்பிரிவு தலைவியான தோழி குயிலி அவர்களுடன் எல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சு அவங்க அப்போ வந்து சிவகங்கை கோட்டையை கைப்பற்றுறதுக்காக வந்து அவங்க வந்து விஜயதசமி நாள் அன்றைக்கி தான் கோட்டை கதவுகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போகிறாங்க. எல்லாம் பண்ணி சிவகங்கை கோட்டையும் கைப்பற்றிடுறாங்க. மருது சகோதரர்கள் உதவியுடன், கோபாலநாயக்கர் உதவியுடன், ஹைதர் அலியோட இராணுவ உதவியுடன் மீண்டும் அரசியாக முடிசூட்டி கொண்டார் வேலுநாச்சியார்.
ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு என்ற பெருமை வேலு நாச்சியாருக்கே மகத்தானது. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி யார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான். ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். சின்ன மருது, சின்ன மருது, பெரிய மருது. இது வந்து 2 பேர் யார் யார் அப்படிங்கிற கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. சின்ன மருது வந்து வேலுநாச்சியாரின் ஆலோசகர், பெரிய மருது வேலுநாச்சியாரின் படைத்தளபதி. இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுங்களா? ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா படைக்கு, அதாவது அடுத்து வாரிசு அப்படிங்கும் போது முதல் பொறுப்பு வந்து யாருக்கு கொடுப்பாங்க? முதல் பொறுப்பு வந்து பெரிய பையனுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ சின்ன பையனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? எந்த பொறுப்பு இல்லாதனால அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம என்ன ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க சின்ன பையங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பெரிய மருதுக்கு வந்து வேலு நாச்சியாரின் படைத்தளபதி அப்படின்னு பொறுப்பு கொடுத்துட்றாங்க. சின்ன மருது வந்து வேலு நாச்சியாரின் ஆலோசகர். ஓகேங்களா? அண்ணன் வந்து படைத்தளபதியாக இருக்கும்போது தம்பி வந்து சரி அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம எப்படியெல்லாம் யோசித்து ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ பெரிய மருது வந்து வேலு நாச்சியாரின் படைத்தளபதி, சின்ன மருது வந்து வேலு நாச்சியாரின் ஆலோசகர். ஓகே, அடுத்தது ஆக்சுவலாக வந்து 1780 வந்து அவங்க வந்து சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? 1780 வந்து திருப்பத்தூர் கோட்டை, காளையார் கோவில், அரண்மனை, சிவகங்கை கோட்டை எல்லாமே கைப்பற்றிடுறாங்க. திரும்ப அப்படியே ஆங்கிலேயர் போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை. 1783 மீண்டும் ஆங்கிலேயர் வர்றாங்க. ஆனால் நமக்கு தான் வந்து படைத்தளபதி பெரிய மருது, சின்ன மருது ஆலோசகராக 2 பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்க 2 பேரும் தொடர் ராஜதந்திர வேலைகளால் ஆங்கிலேயர் வந்து தோல்வியுற்று திரும்ப வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து 1780 to 1790 நல்ல ஆட்சி தான் வேலு நாச்சியார் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1790 வேலு நாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியாருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து ஆங்கிலேயரை வந்து இன்னி வந்து இவங்களோட போய் போர் புரியறது வந்து வேலைக்காகாது, நம்ம சமரசமாக போய் தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து சமரச உடன்பாடு நடத்திக்கிறாங்க. அப்படி நடத்தும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறவரை வந்து சிவகங்கை அரசரா ஆக்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, வெள்ளச்சி நாச்சியார் வேலு நாச்சியாரோட மகளுக்கு வேங்கன் பெரிய உடைய தேவர் அவர்களை மணமுடிச்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு அவுட் சோர்ஸில் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன மருது பெரிய மருதோட ராஜதந்திர வேலைகளால் அவங்க வந்து ஓகே இன்னி வந்து இவங்கக்கிட்ட போரெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிடுறாங்க. திரும்ப வந்து வேங்கன் பெரிய உடைய தேவரை வந்து சிவகங்கையோட அரசராக நியமனம் செய்கிறாங்க. நியமனம் செஞ்சதுக்கப்புறமா ஆங்கிலேயரோட சமரச உடன்பாடு ஆயிருதா. அப்போ வந்து என்னென்னா வேலு நாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரை வந்து வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு மணமுடிச்சு வைக்கிறாங்க. சிவகங்கையோட அரசராக வேங்கன் பெரிய உடைய தேவரும் வெள்ளச்சி நாச்சியார் வேலு நாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரை மணமுடிச்சு வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை மேற்கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் இடையில வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்து திடீர் மரணம், அது வந்து குழப்பமான காரணங்கள் அப்படின்னு ஒரு புக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து என்ன புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது எதுக்காக அந்த குழப்பமான விடைகளை கூட உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா சில கொஷினில் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஆன்சரில் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓகே இப்படியும் கூட ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி டிக் பண்ணணும். அதுக்காக தான் நான் அதையும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்டதையும் உங்ககிட்ட அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஆங்கிலேயரோட சமரச உடன்பாடு நடந்துச்சு. 1790 சிவகங்கை அரசராக வேங்கன் பெரிய உடைய தேவர் நியமிக்கப்படுகிறார். 1790 வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியாரை வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு மணமுடித்து வைக்கப்படுகிறது. அது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ ஆக்சுவலாக புக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா December 25, 1796 வேலு நாச்சியார் இறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க.
டிசம்பர் 25ஆம் நாள் 1796 வேலு நாச்சியார் இறப்புன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவுட் சோர்ஸ் புக்லேயும் சரி கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர்லேயும் சரி பார்த்தீங்கன்னா 1790 வேலு நாச்சியார் இறந்தாருன்னு தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான 2 பேருங்க. குயிலி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலி தான் தலைமையேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து உலகின் முதல் தற்கொலைப்படை பெண் போராளி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா குயிலி. உலகின் முதல் தற்கொலைப்படை பெண் போராளி என்று அழைக்கப்படுபவர் குயிலி. ஏன் அப்படின்னா வேலு நாச்சியாரோட தோழி பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று அந்த விஜயதசமி நாளன்று கோட்டைக்குள்ளே சிவகங்கை கோட்டைக்குள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது இங்கே குயிலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் தொலாவர மாதிரி ஒரு கருத்து. இதில் வந்து குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட ஆயுதப்படையை நோக்கி தனது உடம்பில் நெருப்பை வைத்து கொண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆயுதங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கிடங்குக்குள்ளே வந்து குதிச்சிட்றாங்க. குதித்து குயிலி வந்து அந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. அதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் வேலு நாச்சியாருக்கு அவங்க அந்த முக்கிய காரணத்தினால தான் வந்து சிவகங்கை வந்து அவங்க கை கிடச்சிது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது உடையாள் அப்படிங்கிறது ஒன்று பாருங்கள். உடையாள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஆடு மேய்க்கும் தொழில் புரியும் ஒரு பெண். அவங்க வந்து சில புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுதான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சது. குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் வந்து, ஏன்னா குயிலி வந்து இந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்து ஆயுத கிடங்குகளை எல்லாம் எங்கே என்னங்கிறத விசாரித்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து உடையாளை வந்து கேட்குறாங்க, ஆடு மேய்க்கும் தொழில் புரியக்கூடிய ஒரு பெண், அவங்கள வந்து குயிலி பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து உளவு கூற மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் வந்து உடையாள் அவர்களை கொன்று விடுகிறார்கள். இந்த தகவல் அறிந்த வேலு நாச்சியார் வந்து அவங்க ஒரு நடுகள் அவங்களுக்காக வச்சு வழிபட்டு நடுகள் வைத்து அவங்களோட வேலு நாச்சியாருடைய தாலியை வந்து உடையாளுக்காக நடப்பட்ட நடுகளில் வந்து காணிக்கையாக இடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. குயிலி யார் அப்படின்னா ஆயுத கிடங்களை குதித்து ஆயுதங்களை அழித்தவங்க, தற்கொலைப்படை பெண் போராளி. உடையாள் யாருன்னா குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டவங்க. இவங்களுக்காக ஒரு நடுகள் வச்சு வேலு நாச்சியார் வந்து தன் தாலியை அந்த நடுகளுக்கு காணிக்கையாக, உடையாளின் நடுகள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து காணிக்கையாக செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து வேலு நாச்சியார் பற்றின ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்த டாபிக் போகலாம். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பிடிஎஃப் வந்து இப்போ உடனே கேட்காதீங்க, நான் வந்து கொஞ்சம் எல்லாம் இந்த டாபிக் முடித்த உடனே இன்றைக்கி ஈவினிங் ஒரு சேரமாக முடிஞ்ச வரைக்கும் அனுப்பிவிட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து மிஸ் ஆயிடுது. ஒரு சிலர் வந்து அது வரல இது வரலன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதுதான் ரீசனாக இருக்கும். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இதாக நினச்சிடாதீங்க. இதுக்கு நான் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து நான் எனக்கு தேவையான நோட்ஸ் எடுக்கிறதுனா எனக்கு அப்படின்னா வந்து இந்தளவுக்கு எனக்கு எடுக்க தேவையில்லை. நான் இதெல்லாம் ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்து வச்சது தனியாக இதுக்காக நான் நோட்டே வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நான் டீப்பாக இந்தளவுக்குலாம் லைன் பை லைனாக இந்த மாதிரி லைனில் எழுதி நான் நோட்ஸ் எடுத்து எனக்கு பழக்கம் கிடையாது. நான் வந்து ஒன்லி ஹிண்ட்ஸாக தான் எடுப்பேன். நான் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போது இவ்வளோ பேஜ் எடுத்திருக்கேனே, மொத்தத்துக்கு எனக்கு வந்து பாலிட்டி, மொத்தத்துக்கு எனக்கு என்னமோ பாலிட்டி ஒரே ஒரு நோட் இருந்தால் மொத்தத்துக்கு அத்தனை சிலபஸ் டாபிக் எனக்கு அந்த ஹிண்ட்ஸ் நோட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் நோட்ஸ் எடுப்பேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் புரியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்தளவுக்கு எழுதி நான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ 2 டைம் கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா வந்து புரியாது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.